ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு போடுறதுக்கு வளையல் மாலை பண்ண போகிறோம். அதில் வந்து 2வது டைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 6 உள்ள நூல் எடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் எடுத்துக்கோங்க. உங்கள் வளையலுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி கலராக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முதல்ல இந்த 6 நூலையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருவோம். இந்த முடிச்சை வந்து ஒரு ஆணியில் ஹுக்கில் எதுலையாவது மாட்டி வச்சுட்டு நம்ம இதை வந்து தலை பின்னுற மாதிரி பின்னிக்கலாம். 2 கலராக நூல் எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தலை பின்னல் மாதிரி பின்னும்போது இப்போ ஒரு பக்கம் நூல் எடுத்து போடும்போது நம்ம வளையல் எடுத்து அது மேலே வச்சுருவோம். அதுக்கு உள்ளால நூலை எடுத்துட்டு எப்போதும் பின்னுற மாதிரி பின்னிக்கலாம். உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னா அடுத்தடுத்த காலில் வந்து நீங்கள் வளையல் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தலை பின்னுற மாதிரி ரொம்ப டைட்டாக பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் லூஸ் விட்டே பண்ணுங்கள். ஏன்னா வந்து வளையல் வந்து முறுக்கிக்கிட்டு அப்புறம் நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா நமக்கு மாலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தளர்ந்து இருக்கும். இந்த ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் போடும்போது பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு போடுற வளையல் தான் போடுவாங்க. பச்சை கலர் அப்புறம் வந்து ரெட் கலர் வளையல் தான் போடுவாங்க. அந்த மாதிரி வளையலாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி வளகாப்பு வளையல்னு கேட்டிங்கனாலே ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அதில் 2-3 செட்டு வாங்கிட்டு கோயிலில் கொடுக்குறதுனா கூட கொடுத்துடலாம். அப்படி இல்லை உங்களால் போக முடியலன்னா நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி வளையல் மாலை போட்டு நம்ம அம்மனுக்கு கும்பிடலாம். அம்மனுக்கு மட்டும் இல்லை, மகாலட்சுமி படம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மகாலட்சுமி படத்துக்கு கூட போட்டு நீங்கள் கும்பிடலாம். இப்போ இந்த மாலையை நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம். இந்த சைடும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்கு விற்கிற மாதிரி சின்ன வளையலில் கூட மாலை செய்யலாம். அதை செஞ்சு நீங்கள் சின்ன சிலை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த வளையல் மாலையை நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். பூ, வேப்பலை, மஞ்சள் எது வச்சு வேணால் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. மல்லிகைப்பூவை இந்த மாதிரி கோல்டன் கலர் நூலால் நான் கட்டிக்கிறேன். ஏன்னா வேறு கலர் நூல் போட்டோம்னா தனியாக தெரியும். அதனால் இந்த மாதிரி நூலை யூஸ் பண்ணி நான் கட்டிக்கிறேன். ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் மாலை சாத்துறது அவ்வளோ விசேஷம். நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் வந்து மாசமாக இருக்கவங்க நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கூட இந்த வளையல் மாலை போடலாம். இப்போது வளையல் மாலையை ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து சாமி படத்தில் எப்படி ஈஸியாக மாட்டலாம், டைட்டாக அவுந்து வராமல் மாட்டலாம் அப்படின்னு அடுத்த வீடியோ வருது. அதையும் மறக்காமல் பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ் ஆகும்.